ஹலோ மக்களே, எல்லாமே போச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியும் விஜயும் சண்டை போட்டு பிரியலை. குடும்பத்துக்காரவங்களே சேர்ந்து பிரிச்சுட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருந்து காவேரி விஜய் அவங்க 2 பேரும் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் 2 பேருமே சேர்ந்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறத. முக்கியமாக காவேரி குடும்பத்தார் விஜய்கிட்ட இருந்து காவேரியை பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான். கண்டிப்பாக அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஆல்ரெடி முன்னாடி எபிசோடெலாம் பார்க்கும்போது, நீ அவளை கைக்குள்ளே போட்டு அவரை கைக்குள்ளே போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து சுச்சுவேஷன் காவேரி விஜய் எப்படிப்பட்டவர், நம்ம எந்த சுச்சுவேஷனில் இங்கே வந்தோம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிய வரவுமே காவேரியும் அவங்க அம்மா, அப்புறம் கங்கா, அப்புறம் வந்து பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து குமரன்கிட்ட வந்து சொல்லி எல்லாம் சண்டை போட்டு இந்த பசுபதி வேற தேவையில்லாத அதுன்னு சொல்லி கொடுத்து இப்போ வந்து காவேரியை வந்து விஜய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. காவேரி விஜயும் பிரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய். என்ன பண்ண முடியும், காவேரி பிரித்து வேறு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. தனியாக இருக்கார் இப்போ விஜய். வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னங்க இது பெரிய பெரிய மேட்டராக நடந்துக்கிட்டு இருக்கு. மகாநதியில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காவேரியும் விஜய் பிரிவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த குடும்பத்துக்காரவங்க சேர்ந்து பிரித்து வச்சுட்டாங்க. ஆனால் எதிர்பார்க்கலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் விஜய் காவேரி 2 பேரும் சண்டை போட்டு இல்லைன்னா வெண்ணிலாவை அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா குடும்பத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து பிரித்து விட்டாங்களே. போச்சு.